மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதங்கள், ஆத்துமாவிற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஆத்மாவின் ஆசீர்வாதத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை, முதலாவது ஆசீர்வாதம், உங்கள் ஆத்மாவிற்கு கர்த்தர் ஞானத்தை தர விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருடையத்தில் ஞானத்தை பெற்ற மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10 அதிகாரம் சாலமோன் என்கிற ராஜாவை நாம் இங்கே பார்க்குறோம். சாலமோன் என்கிற ராஜா தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுது அவனுடைய ஞானம் சால சிறந்தது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10 அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்கு சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசங்களில் இருந்து ராஜாக்களும் ராஜகுமாரத்திகளும் ராணிமார்களும் என்ன செய்தார்கள்? ஞானத்தை தேடி வந்தார்கள். எல்லாம் அவனுடைய ஞானம் அந்த நாட்களில் சால சிறந்ததாக இருந்தது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரம் 30 வசனத்திற்கு நாம் கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 30 வசனம். கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. என்ன வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? சகல கிழக்கத்திய புத்திரர் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அப்போது எகிப்தியர்கள் கிழக்கத்திய புத்திரர்களுடைய ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்து நட்சத்திரங்களை ஆராய்கிற ஞானம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ கீழ்த்திசையில் இருந்ததா சாஸ்திரிகள், அந்த ஞானிகள் இயேசு பிறந்திருக்கும் பொழுது நட்சத்திரங்களை கணித்து அந்த வால் நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசு பிறந்த இடத்தை அடைந்தார்கள். அவர்கள் அண்ட சராசரங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை பற்றின அறிவு ஞானமும் இந்த கிழக்கத்திய புத்திரருக்கு இருந்தது. எகிப்தியர்கள் என்று சொல்லும் பொழுது எகிப்தினுடைய பிரமிடுகள் அதிசயத்தக்கதாக இன்றைக்கும் இருக்கிறது. அதனுடைய பிரமிப்பான அமைப்பு, அதனுடைய நிழல் கீழே விழாமல் இருப்பது, எப்படி இதை கட்டினாங்கன்னு சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அந்த எகிப்தினுடைய ஞானத்தை வியக்கிறார்கள். இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையாக இருந்த சாலமோனுடைய ஞானம் சிறந்ததென்று அந்த ஞானத்தை கேட்பதற்காக அந்த சாலமோன் அரண்மனைக்கு வந்தார்கள். இப்போ சாலமோனுடைய ஞானம் எப்படின்னா, அது ஒரு யூனிக்கானது, அது கிரியேட்டிவிட்டிவாக இருந்தது. அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கிரியேட்டிவிட்டியை பற்றி சொல்கிறேன். அதாவது சிருஷ்டிப்பின் தன்மை உடையதாக இருந்தது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10 அதிகாரம் 18 வசனம்.
1 ராஜாக்கள் 10:18. ராஜா தந்தத்தினால், யானையினுடைய தந்தம் இல்லையா, அந்த தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்து வைத்து அதை பசும் பொன் தகட்டினால் மூடினான். யானை தந்தத்தை பசும்பொன் தகட்டினால் மூடி அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைந்திருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தன. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்களாக அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 2 சிங்கங்கள் இருந்தது. அடுத்த வருஷம் பாருங்க, எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. அவனுடைய ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தீங்கன்னா ராஜா உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் 6 படிகள் தாண்டி பின்பு ஒரு தந்தத்தினாலான ஒரு சிங்காசனத்தை செய்திருந்தான். ஒவ்வொரு படியிலும் இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் ஒரு சிங்கம் இருக்கும். 2வது படி ஏறினீங்களா, இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் ஒரு சிங்கம் இருக்கும். எல்லாமே பசும் பொன்னினாலே கோல்டுனால செய்யப்பட்டது. அவன் போய் அமருகிற அந்த சிங்காசனத்தை கை சாய்மானங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கை வைக்கிற இடமே கையே பொன்னால் ஆன சிங்கத்தின் மேல் தான் இருப்பான். வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட சிங்காசனம் எந்த ராஜ்யத்தில் என்ன செய்யலை, காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல பாருங்க, இவனுடைய ஞானத்தை கேட்பதற்காக எத்தியோப்பிய ராஜஸ்திரி கடந்து வந்தாங்க. அவங்க சொந்த தேசத்திலிருந்து கடந்து வருகிறார்கள். யார் வருகிறார்? எத்தியோப்பிய ராஜஸ்திரி கடந்து சீபா வருகிறார்கள். அவர்கள் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களை சுமக்கிற ஒட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்து எல்லாவற்றை குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தான். அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்கக்கூடாதபடி ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தை அவன் கட்டின அரமி அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்கள் படிக்கும். அவன் பந்தியில் இருக்க போஜன பதார்த்தம் இருக்குல்ல, அதை குறித்தும் அவன் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள். 5ஆம் வசனத்தில் முதல் பகுதியும் 5ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் பந்தின் போஜன பதார்த்தங்களையும் அவள் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை. அங்கே பந்தியில் இருக்கிற சாப்பாட்டை பார்த்தாலே இவங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. ஏனென்றால் அவன் சாப்பாடு கூட கிரியேட்டிவிட்டியாக இருந்தது. அப்படியாக அவனுடைய உணவு, அந்த டேபிள், அந்த பந்தி, ராஜா உட்காருகிறானே அவனுடைய பந்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவும் எந்த தேசத்தில் அப்படி யூனிக்காக இருந்தது. ஏன்னா எல்லா விதமான உணவு சமைப்பதற்கான முறையையும் இவனுடைய ஞானம் வெளிப்படுத்தினது. அதை பார்த்து ஒரு ராஜஸ்திரீ கண்டு ஆச்சரியப்படுகிறான் சொன்னால் வேறு எந்த தேசத்தில் அப்படி சாப்பாடு கிடையாது. எப்படி சமைக்கணும்னு அவன் சொல்லித்தரான், எப்படின்னா அவன் சமைக்கணும், அப்படி யூனிக்காக இருந்தது பாரு. அவனுடைய ராஜ்யத்தின் உணவு கூட அப்படி இருந்தது. வாசிக்கலாம் பாருங்க. அவன் ஊழியக்காரன் வீடுகளும் அவன் உத்தியோகஸ்தரின் வஸ்திரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரன் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தை கண்ட பொழுது அவன் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி சன்னாயிட்டான். அதான் உணவை பார்த்தா அப்படி நிற்கிறாங்க. ஊழியக்காரன் உடைகளை பார்த்து அத்தனை கிரியேட்டிவிட்டியாக இருந்தது பாருங்க. இதுதான் சாலமோனுடைய ஞானமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இவனை பற்றி சொல்லும்போது பாருங்க, அப்போ இந்த ஞானம் உலக மக்களுக்கு எப்படி இருந்தது? ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் இப்படிப்பட்ட ஞானி இருப்பதே இல்லை, சாலமோனே இருப்பதில்லை. அப்படி தான் கற்று வச்சிருந்தார். ஒருத்தன் அவனுக்கு நிகழல, அப்படிப்பட்ட ஞானியாக இருந்தான். 2 நாளாகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகும் 2 நாளாகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23. சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். எல்லா ராஜாக்களும் கிழக்கே திருப்பு திருமண
அது எல்லா ராஜாக்களும் ஞானத்தை என்ன செய்தாங்க? தேடினார்கள். இப்போ மனுஷருடைய எல்லா பார்வையிலும் சாலமோன் ஞானியாக இருக்கிறான். தேவனுடைய பார்வையில் சாலமோன் ஞானியா அல்லது ஞானி இல்லையா? ஞானியினுடைய எதிர்பதம் மூடத்தனம் அல்லது ஞானியினுடைய அப்போ சாலமோன் ஞானியா? ஞானியானா உலக மக்கள் எல்லா ராஜ்யட்டம் போய் சாலமோனே நீங்கள் சாலமோன் தேசத்துக்கு போயிருந்தீங்களா? ஆமாம். சிபா ராஜஸ்திரிட்ட போய் சாலமோன் தேசத்துக்கு போயிருந்தீங்களா? ஆமாம். அவன் ஞானியா? அவன் தேவனால் ஞானத்தை பெற்ற மனிதன் என்று கேட்டு அறிந்தேன் கண்டேன் என்று சொல்லுவாங்க. ஓகே. எகிப்தியர்கிட்ட போய் சாலமோன் ஞானத்தை கண்டீர்களா? ஆம், கண்டோம். கிழக்கத்திய புத்திரன் வான சாஸ்திரிகள்கிட்ட போய் சாலமோன் ஞானத்தை கண்டீர்களா? ஆம், கண்டோம். எல்லாரும் ஞானத்தை கண்டோம். அப்படிப்பட்ட அளப்பெரிய ஞானம் சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருந்தான். ஆனால் ஒரு மனுஷன் கூட போய் தேவன்கிட்ட, ஆண்டவரே சாலமோன் உண்மையாகவே ஞானியா இல்லையான்னு கேட்கல. இம்மட்டும் நாம் எப்படி கேட்டு வந்தோம் என்றால், சாலமோன் ஞானி, சாலமோன் ஞானி, சாலமோன் ஞானி, சாலமோன் ஞானி, சாலமோன் ஞானின்னு கேட்டு வந்த பாருங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, அப்போ உலகம் மனுஷனுடைய பார்வையில் ஞானி, ஆனால் என்னுடைய பார்வையில் அவன் ஞானியாக இருக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படி ஞானி இல்லைன்னு சொல்கிறாரு? அவன் ஞானி இல்லையா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம். இது முதற்கொண்டு நீங்கள் இனி சாலமோனை ஞானி என்று சொல்ல மாட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீ சாலமோனை ஞானின்னு சொல்ல மாட்டீங்க. அவன் ஞானி கிடையாது. தேவனுடைய பார்வையில் அவன் ஞானி கிடையாது. அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு போகும். இவ்வளோ ஞானம் இருந்துச்சு. இந்த ஞானத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவனுடைய ஞானங்கள். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். பின்பு சுவரிலே வளர்கிற செடி கொடி எல்லாவற்றை பார்த்தும் அவன் ஞானத்தை சொன்னான். அப்படிப்பட்ட ஞானமுடையவனாக அவன் இருந்தான். இப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இவன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். எல்லாம் கட்டிட்டானா? கட்டிட்டு என்ன செய்யறான் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். சாலமோன் 11:5. சாலமோன் சீதோனியரின் தேவியாக அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய பின்பற்றினான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 10ஆம் அதிகாரம் வரைக்கும், 1 ராஜாக்கள் 10 வரைக்கும் அவனுடைய ஞானம் சால சிறந்தது. 11ஆம் அதிகாரத்தில் அவன் கர்த்தருடைய வழியை விட்டு பின்பற்றிட்டு தேவனை தவிர்த்து மற்றவர்களை அவன் பின்பற்ற. அப்போ பாருங்க 7ஆம் வசனம். அப்போது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மேடையை கட்டினான். அவன் என்ன பண்ணான் பாருங்க. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை காட்டினா அதற்கு எதிர்பார்த்தமாக என்ன செஞ்சிட்டான்? அவர்கள் தேவர்களுக்கு கோயில்களை கட்டிட்டான். ஒரு ஞானி சாலமோன் ஞானி, சாலமோன் நம்ம அப்போ கத்த சொல்கிறாரு, இல்லைப்பா இவன் இப்படி செஞ்சிட்டான். அப்போ சாலமோன் ஞானியா தேவனுடைய பார்வையில்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உபகாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும். உபகாமம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். இதுதான் மிகவும் உன்னதமான தேவன் நமக்கு அருளுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. உபகாமம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் எல்லாம் சந்தோஷமா, நீங்கள் சுதந்திரிக்க கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அமரலாம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளையை கை கொண்டு நடக்கிறானோ, போதிக்கப்பட்ட தேவனுடைய கற்பனையை கை கொண்டு நடக்கிறானோ, அவன்தான் ஞானமும் விவேகம் உள்ள ஜனம் எனப்படுவான். கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பார்வையில் யார் ஞானினா, தேவனுடைய கற்பனையை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவன்தான் ஞானியும்
விவேகமுள்ள மனிதன். சொல்லுவோம், தேவனுடைய கட்டளையை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவன்தான் ஞானமும் விவேகமுள்ள மனிதன். அப்போ 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சாலமோன் ஞானியாக தான் இருந்தான். 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானி இல்லை. இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தால் அவன் கர்த்தருடைய கற்பனையில் கை கொள்ளாதனால அவன் ஞானி அல்ல என்பதை வசனத்தை கொண்டே நாம் என்ன செய்யலாம், நிதானித்து அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சாலமோன் ஞானியா ஞானி இல்லையா? ஞானியா ஞானி இல்லையா? சின்ன வயசுலேருந்து ஞானி ஞானி தானே சொல்லி கொடுத்தீங்க. சாலமோன் ஞானி தான். ஆமாம், அது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி. சத்தியத்தினுடைய முழுமை என்னன்னா, சாலமோன் ஒரு ஞானி அல்ல. அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாததனாலே அவன் ஞானியும் அல்ல, விவேகமும் உள்ளவன் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை, இங்கு போதிக்கப்படுகிற கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கை கொள்ளுவீர்களானால் நீங்களே ஞானமுள்ள விவேகமுள்ள ஜனங்கள் என்று எண்ணப்படுவீர்கள். ஆமே. சாலமோனை காட்டில் நீங்க பெரிய ஞானியா இருக்கலாம். சாலமோனை பார்க்கலும் நீங்கள் பெரிய விவேகியா இருக்கலாம். எப்பொழுது இங்கு போதிக்கப்படுகிற ஞான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த கற்பனையை கை கொண்டு இயேசுவின் பின்பாக நீங்கள் செல்வீர்களானால் இயேசு சொல்லுவார், நீனே ஞானம் உள்ள ஜனம், நீனே விவேகம் உள்ள ஜனம் என்று சொல்லுவார். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லு. ஆக சாலமோனுடைய ஞானம் அளப்பெரியதாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் ஞானம் உள்ளவன் அல்ல, விவேகம் உள்ளவன் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவ வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களானால் நீங்களே ஞானமுள்ள ஜனம், நீங்களே விவேகமுள்ள ஜனம். ஆமென். அதற்கு அடித்தளமாய் இருக்கிற வேத வார்த்தை உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். ஆமென். இவைகளை உங்கள் இருதயங்களிலே எழுதிக் கொள்ளுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ஞானத்திற்கு எதிர்பதம் என்னவென்று கேட்டால் மூடத்தனம். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஞானம் இல்லாத செயல் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஞானம் அல்லாத செயல் என்று நான் சொல்லும் பொழுது அது மூடத்தனம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ வசனம் போதிக்குது, எதையெல்லாம் செய்தா நீங்கள் ஞானி என்று தேவனுடைய பார்வையில் என்னப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஞானி அல்ல என்று என்னப்படுவீர்கள் தேவனுடைய பார்வையில். ஞானி அல்லனா மூடன் என்று அர்த்தம். அப்போ நீங்கள் ஞானியாக இருக்கணும் தேவனுடைய பார்வையில். தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஞானியாக இருந்தீங்கன்னா உலக ஜனத்திற்கு முன்பாக நீங்கள் ஞானியாகத்தான் இருப்பீர்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆகினால் இன்றைக்கு நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படி கை கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 5, 6 சொல்கிறேன், நான் போதிக்கிறவைகளை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் ஞானம் உள்ள விவேகம் உள்ள ஜனங்கள் என்று எண்ணப்படுவீர்கள். ஆகையினால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய பார்வையில் நீங்கள் கை கொள்ளும்படி சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஆகையினால கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் இப்பொழுது போதிக்கிறவைகள் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படி. ஞானம் என்பது எது, நான் எதை கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நாம் வருவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் சாலமோன் எழுதினது அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் எழுதின சில காரியங்கள் அந்த நீதிமொழிகள் இருந்தாலும் பல தேவ மனிதர்கள் நீதிமொழிகளிலே தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கிறார்கள். ஆகினால் தேவகுமாரனாகிய இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருவோம். 15ஆம் அதிகாரம், அப்போ 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்திற்கு நாம் கடந்து போகலாம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானியிடத்திலே தங்கும். நீங்க ஞானினா ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது என்னத்தை எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, உங்களை சீர்திருத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தை சொல்லும். கடிந்து கொள்ளுதல் என்பது என்னை
சீர்திருத்துவதற்காக தேவன் பயன்படுத்தும் தேவனுடைய வார்த்தை. பாருங்க, சீர்திருத்து, கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தது. நீங்கள் உங்கள் பிள்ளையை கடிஞ்சு கொள்றீங்க, இப்படி செய்யாதேன்னு கடிந்து கொள்றீங்க இல்லையா? அது எப்படி கடிஞ்சு கொள்றீங்க? வார்த்தையின் மூலமாக நிச்சயிக்கிறீர்கள், கடிந்து கொள்கிறீர்கள். சில நேரங்களிலே பிரம்பை கையாளுகிறீர்கள். ஏன் என்றால் அவருடைய இருதயங்களில் இருக்கும் மூடத்தனம் அவர்களை விட்டு போகும்படி அவர்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் வார்த்தையால் கடிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? சீர்படுத்துறதுக்காக அவங்களை டீச் பண்ணுறீங்க. நெருப்பு எரிகிறது, நெருப்பில் என்ன செய்யாதீங்க, கையை வைக்காதீங்கன்னு வார்த்தையால் என்ன செய்கிறீங்க? அதட்டுறீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஞானம் இல்லை. அது என்ன செய்யுது? தீயில கையை வச்சா சுற்றும் அல்லது தீயினால் பாதிப்பு உண்டாகும் என்ற அறிவில்லாமையை அந்த பிள்ளையினுடைய இருதயத்திலிருந்து அகற்றும்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? சத்தம் போடுறீங்க, சீர்திருத்துறீங்க. அப்போ கடிந்து கொள்ளுதல் என்பது ஒன்று பிரம்பை கையாடுவது அல்லது தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவது. நீங்கள் கடிந்து கொள்வது இந்த உலகத்துக்கு ஏதுவானங்களை கரெக்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் தேவனுடைய சபையில் இருக்க தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் சீர்திருத்துவது எதற்கென்றால் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை தேவன் வைக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான. இங்கே என்ன கடிந்து கொள்ளுதலாகும்? வாசிக்கலாம் பாரு, வாசிக்கலாம் 31. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானியிடத்தில் தங்கும். நீங்கள் ஞானின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்ளும் பொழுது அது உங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தும். அந்த கடிந்து கொள்ளுதல் எப்பொழுதும் உங்களை சீர்படுத்துவதற்காக தேவனால் கொண்டு வருகிற வார்த்தை எப்போதும் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா? அப்படியானால் நீங்கள் ஞானிகள். நீங்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஞானிகள் அல்ல. முதலாவது நான் சொல்லுவேன், நீங்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது உங்களுக்கு இருக்க வேண்டும். சொல்லுங்க, எனக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானியாகிய என்னிடத்திலே இருக்கிறது. பாருங்க, கடிஞ்சு கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றவன் தான் ஞானின்னு சொல்லு. கடிந்து கொள்ளுதல் வேணாங்க, எனக்கு நீங்கள் சீர்திருத்த வேண்டாம், எனக்கு ஜீவனுக்கு ஏதாவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன சீர்திருத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணும் சொல்ல, நீ ஞானியே கிடையாதுப்பா. ஞானி இல்லைன்னு என்ன அர்த்தம்? சாலமோன் மாணிக்க 11ஆம் அதிகாரத்தில் ஞானியே முட்டாள் ஆகிட்டான் ஆண்டு சொல்ல. அப்போ நீங்கள் மூடலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஞானியாக இருக்குன்னா ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ள நிச்சயங்கள் கடிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ நீதிமொழியின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். அப்போ கடிந்து கொள்ளுதல் இருக்குமா? அதாவது சீர்திருத்தலுக்கு ஏதுவான வார்த்தை தேவன் தருவாரா? ஆம், தருவார். தரும் பொழுது என்ன செய்வாங்க பாருங்க, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீதிமொழி புத்தகம் தேங்க்யூ லார்ட். நீதிமொழி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 29:16 15ஆம் வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை என்ன கொடுக்குமா? கர்த்தர் தான் ஞானத்தை தர்றார். எப்படி கொடுக்கிறாரு? கடிந்து கொள்ளுதல் மூலமாக ஞானத்தை தருகிறார். நல்லா கவனிக்க பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். தேவன் எப்படி உங்களுக்கு ஞானத்தை தர்றாரு? ஞானத்தை கொடுக்கிறதற்கு அவர் வைத்திருக்கிற வழிமொழிகளிலே ஒரு வழி என்னன்னா, கடிந்து கொள்ளுதல், சீர்திருந்துவதற்கு ஏற்ற ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். கதை சொல்றாரு, நீங்க கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வீர்களானால் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 29 வாசிக்கலாம், 15 சத்தம் வாசிக்கலாம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அப்ப ஏன் கர்த்தர் கடிந்து கொள்றாரு? உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும்படியாக கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். சாலமோன்ட்ட கடிந்து கொண்டாரா? ஆமா. சாலமோன்ட்ட கர்த்தர் 2ஆம் விஷயம் தரிசனமாகிறார். முதல் விஷயம் ஞானத்தை தரும்படி தரிசனமாகிறார். 2ஆம் விஷயம் தரிசனமாகி அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமாக என்னை பின்பற்று, என்னை இல்லாமல் உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தம் வார்த்தையால் கடிந்து கொள்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை சாலமோன் கை கொள்ளவில்லை என்பதுதான் சத்தியம். அதன் நிமித்தம் தேவன் சாலமோன் மேல் கோபமானார். அவன் ராஜ்யத்தை 2ஆக கிழித்தார், 2 துண்டாக மாற்றப்பட்டது. அப்ப கடிந்து கொள்ளுதல் என்பது தேவன் வைத்திருக்கிற சிறந்த வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. நீதிமொழியின் புத்தகத்துக்கு வருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் கடிந்து கொள்கிறார். கர்த்தரே கடிந்து கொள்கிறார். பேதைகளே, நீங்கள் பேதனையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நான் சொல்லலப்பா,
மதியினரே, ஞானத்தை நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கு. அப்ப மதியினரே அப்படின்றாரு. ஞானம் இல்லாதவங்களை என்ன சொல்றாரு? மதி. அடுத்து சொல்ற பாருங்க, ஆண்டவரே சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நான் உங்களை சீர்படுத்தும்படி சொல்லுகிற வார்த்தைக்கு திரும்புங்கள். நான் உங்களை சீர்படுத்தும்படி கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் காது உங்களிடத்தில் இருக்கட்டும். என் கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். யோவான் சாணம் சொன்னா மனம் திரும்புங்கள். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அடுத்து சொல்ல பாருங்க, இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்ப்பேன். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது பாருங்க, தேவன் சொல்றாரு, நீங்க கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது உங்களுக்கு ஞானம் உண்டாகும்படி தேவன் தம்முடைய ஆவியையும், அடுத்து என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன். கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க திரும்பும் போது பாருங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது உங்களுக்கு உண்டாகும் பொழுது உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும்படி தேவன் தம்முடைய ஆவியையும் தம்முடைய வார்த்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஞானம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார். தேவன் தம்முடைய ஞானம் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நினைச்சுகிறார், கொடுக்கிறார். உங்களுடைய வலதுகையிலே தேவனுடைய ஆவியும் உங்கள் இடதுகையிலே தேவனுடைய வார்த்தையும் வரும்பொழுது நீங்கள் ஞானத்தின் வழியை அறிந்து கொண்டு அவைகளில் நடக்க கர்த்தர் கடிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அப்படித்தான் உங்களை கடிந்து கொள்ள விரும்புகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்ப கடிந்து கொள்ளும் பொழுது அவன் என்ன சொல்ல மாட்டான், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும். கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறவனுடைய மட்டும் சொல்லப்படுகிறார். கர்த்தர் சொல்றாரு, கடிந்து கொள்றாரு. சாலமன் கேட்கவே இல்லை. சாலமன் தரிசனமாய் சொல்றாரு, நீ செய்யாதப்பா இப்படி. அவர் தெரிஞ்சிருச்சு, இவன் இப்படி போயிடுவான், இவன் இப்படி போயிடுவான், செல்வம் மிகுதி, ஞானம் மிகுதி, அதெல்லாம் சொல்றாரு, போயிடாது, உன் தகப்பனை போல் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுன்னு சொல்லியுமே அவன் அவருடைய கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினான் சாலமோன். அடுத்த வருஷத்துல பாருங்க, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இன்னைக்கு யார் கடிந்து கொள்ளுதல் விரும்புவா? நீங்க சத்தம் போட முடியுமா? நான் சொல்ல வசனத்தை கொண்டு சபையிலே கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு சீர்திருத்தி ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஞானமற்றவர்களாய் இருக்க அழைக்கப்படவில்லை. உங்கள் ஆத்துமாவிலே ஞானம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வெறுக்கிறீர்கள். ஆகையால் ஆண்டு சொல்லுது, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது எள்ளி நகையாடுவேன். ஆண்டவர் சொல்றார், ஐயா தேவன் சொல்றதை கவனிங்க. ஆபத்து வர்றதற்கு முன்பாக கடிந்து கொள்வது என்னது? ஆபத்து வர்றதற்கு முன்பாக, நீங்கள் பயப்படும் காரியம் வருவதற்கு முன்பாக தேவன் சொல்றார், இதை செய்யாதே, நீ இப்படி நடந்து கொள் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தையில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடாது. நீங்கள் பயப்படும் காரியம் உங்களுக்கு அணுகுவது இல்லை. அடுத்த சொல்ல பாருங்க, நீங்கள் பயப்படும் காரியம் வேகமாய் வரும் பொழுது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேடும் பொழுது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும் பொழுது நகைப்பேன், எள்ளி நகையாடுவேன்னு சொல்ற. அப்போ கடிந்து கொள்வதற்கு வரலன்னா எல்லாம் நரும், அவமான நிந்த எல்லாம் வருன்றாரு. அப்படி சொல்லுவாங்க, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஏன் வசனம் அப்படிதான் இருக்கு? உங்க வசனம் எப்படி பார்ப்போங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அப்படியே போட்டிருக்கு. என்னங்க பைபிள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு எட்டாததும் அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்ல வசனம் சொல்லுது. உங்க பைபிள் அப்படிதான் இருக்கா? நல்லா வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலாம் உத்தரவே வராது, கத்துட்டு ஜெபத்திற்கு பதிலே வராது. அடுத்த சொல்லுவாங்க, அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை கண்டுபிடிப்பார்கள். அதிகாலையில் என்னை தேடு கண்டுபிடிப்பார்கள் தானே போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை கண்டுபிடிப்பார்கள். உண்மை என்ன சொல்லுது வாசனம்? சங்கீதங்கள், என்னை அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கடிந்து கொள்ளுதல். நீங்க
மறுத்தீர்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டால் ஜீவனுக்கு அதுவான கடிந்து கொள்ளுதலை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறானால் கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு பதில் வராது. அதிகாலையில் என்ன தேடினால் என்ன செய்ய மாட்டேன் நான் கத்தோட மக்கள் என்ன செய்வாங்க, எப்படியாவது கத்தரை தேடணும்னு வாங்க. கத்தர் முதல் கடிந்து கொள்ளுதலுக்கு வாங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க. நான் படிச்சு பாருங்க, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார். அடுத்து ஆகையால் அவர்கள் தங்கள் வாயின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகள் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்வசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பயமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். வாக்கு தத்தங்க கடிந்து கொள்வதற்கு நீங்க சொன்னா கத்த சொல்றாரு, நீங்க அவருக்கு செய்யணுங்களா, நீங்க பயமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பீர்கள். இதை கடிந்து கொள்வதற்கு உண்டான ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் கடிந்து கொள்ள நினைச்சிருக்காரு, இந்த காரியங்களை வைத்திருக்காரு. 2 தீமோத்தேயு புத்தகத்தில் போவோம், வேதம் பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாக இருக்கும்படி அவைகள் உபதேசம் பண்ணுதலுக்கும், டீச் பண்றதுக்கும், சேர்ந்து வாசிப்போம், கடிந்து கொள்ளுதலுக்கும். சேர்ந்து வாசிங்க எல்லாம். 17ஆம் வசனம் சேர்த்துவாங்க. அவைகள் எடுத்துட்டீங்களா? வாசி. அவர்கள் உபதேசத்திலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுதல். இந்த வசனம் என்ன செய்யுது? நீங்கள் வசனம் வாசிக்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் யாராவது பேசிடுவீங்க, ஏதாவது பேசிடுவீங்க, நைட்டு ஜெபத்துக்கு போகிறீங்க, ஒரு உணர்வு வருது, நான் இப்படி பேசலாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு உணர்வு வந்துச்சா நீங்கள் நினச்சிக்கோங்க, அதுதான் ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதல். ஆமென். யாரையாவது பேசிட்டு அப்படி உணர்வே இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாலமோனை போல எப்பயோ ஞானமற்ற ஜனமாக மாறிட்டீங்க. அவர் கடிஞ்சு கொண்டா உங்கள் காது கேட்கறதில்ல. அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கீங்களா? ஆவியானவர் அப்படி கடிஞ்சு கொள்றாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது இப்படி நீ பேசாமல் அப்படியே பியாண்ட் த லிமிட் போயாச்சு. என்ன தவனாலும் பேசுவோம், முழங்கால் போட்டு தோத்துற ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, உலகத்தையே சுற்றி வருவோம் ஜெபத்தில். தேவன் கடிந்து கொள்ளுதலை கேட்கலையா? உங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு அங்கு மரித்து இருக்கிறது. நீங்கள் உயிரோடு இருந்தும் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செத்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த உணர்வு இருக்குங்க. ஜோம் ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, நீ இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், நீ இப்படி நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், நீ கீழ்ப்படிஞ்சு போயிருக்கலாம், உன் வாயை அடக்கி இருக்கலாம், நீ கோவப்படாமல் இருந்திருக்கலாம். அந்த கடிந்து கொள்ளுதலை உணர்ந்தது இல்லையா? சபையை நீ எங்கே இருக்கிறன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நீங்கள் உணர்வோடு இருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி கடிந்து கொள்ள உணர்வு இருக்கணும். இல்லவே இல்லைன்னா உங்க ஆவி அந்த பகுதியில் கடிந்து கொள்ள செத்துருச்சு. உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளுதல் என்பது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. சரி, கடிந்து கொள்ளுதலை குறித்து நான் நிறைய காரியங்களை சொன்னாலும் ஒரே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் இருக்கிறது ஆவியானுடைய கடிந்து கொள்ளுதலை குறித்து. அப்போ பாருங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற பாருங்க. அப்போ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொல்லு, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானி. ஆவியானவர் கடிந்து கொள்ளுதலே தெரியலனா நீங்கள் ஞானம் இல்லாதவர்கள். அப்போ உங்கள் ஸ்பிரிட்டை ஷார்ப் ஆக்கணும். வசனத்தினால, ஜபத்தினால, உபவாசத்தினால ஆண்டவரே உணர்வுணர்வு ஆக்கும். நீ கடிந்து கொள்ளுவதை நேசிக்கிறேன். சரிங்களா? அப்போ கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணும்போது என்ன நடக்குது? கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணுவது நீதிமொழி 1 அதிகாரத்தில் வாசித்தோம். இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நீதிமொழியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஐயோ, நீதிமொழிகள் எல்லாம் எடுத்துட்டீங்க. நீதிமொழிகள் 5:12 எல்லாம் வசனம். ஐயோ, ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஆபத்து வந்துருச்சு. போதகத்தை நான் வெறுத்தேனே.
போதகத்தை வெறுத்துட்டாங்களா? கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியமன். அடுத்த வசனம், என் போதகரின் சொல்லை நான், எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். போதகரின் சொல்ல கேளுங்கப்பா, போதகரை சொல்ல ஏங்கன்னு ஒரு சத்தியமே இருக்கு. என் போதகரின் சொல்லை நான் வாசிக்கலாம். எனக்கு உபதேசம் பண்ணினருக்கு என் செவியை சாயாமலும் போனேன். 14, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமாய்க்கும் உள்ளானேன் என்று முறையிடுவான். கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணா இதுதான் நடக்கும். நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் உள்ள காரியம் தான் நடக்கும். அப்போ கடிந்து கொள்ளுதல் என்பது ஆவியானவர் ஞானம் உள்ளவர்களுக்காக வைத்திருக்கிறார். கடிந்து கொள்ளுதலை கை கொள்ளுகிறவர்கள், கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காதுள்ளவர்கள், நீங்கள் ஞானிகளாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கடிந்து வசனத்தை வச்சு கடிஞ்சு கொண்டா நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் ஆகணும். அப்படி கேட்கலைன்னா வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் கத்த சொல்றாரு, உன் ஆத்துமா ஞானமற்று இராதபடி, ஒரு மதிகடனா இராதபடி ஆத்துமாவின் ஆசீர்வாதமாக ஞானம் உன் ஆத்துமாவுக்கு பிரவேசிக்கணும். இப்போ சொல்லுங்க, சாலமோன் ஞானியா நீங்க ஞானியா? சொல்றதுக்கே யோசிக்கிறீங்க. கடிந்து கொள்ளுதல் கடிஞ்சு கொண்டா எடுத்துட்டா நீங்க தான் ஞானி. ஆமென். நீங்க முட்டாளா இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், உங்களை ஞானி ஆக்கியே ஆகும். ஆமென், அல்லேலூயா. மூடத்தனமான இருக்கு கர்த்தர் நம்ம அழகில ஞானியாய் வைத்திருக்க. ஒன்று. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றேன். நீதிமொழிகள் புஸ்தகம் எது ஞானம் என்று சொன்னேன். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது ஞானம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், பகையை மறைக்கிற எடுங்க. நீதிமொழிகள் 10:18, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் என்ன சொல்ற பாருங்க, அவன் ஞானியா கிடையாதுன்றார். அப்ப நீங்க ஞானியா இருக்கணுமா? என்ன செய்யணும்? புறங்கூறக்கூடாது. நீங்கள் ஞானியானால் ஒருவரை பற்றி கேள்விப்பட்ட அல்லது ஒருவரை பற்றி தெரிந்த காரியங்களை ஊரெல்லாம் பறைசாற்றி திரிபவன் ஞானி அல்ல. தேவனுடைய பார்வையிலே அவன் ஞானமற்றவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புறங்கூறுகிறவன், ஒருவரை பற்றி நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, நீங்க ஒன்றும் கொலா கிடையாது, உங்க வாய் ஒன்றும் மைக் கிடையாது. ஜபத்துக்காக சில காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொள்றார்கள். ஆனால் எல்லா காரியத்தையும் என்ன சொல்றது இல்லை. நாங்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சா நீங்கள் கேட்க முடியாது, அவ்வளோ கதை இருக்கு. ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒருவருடைய காரியத்தை மற்றவர்களுக்கு சுமந்து திரிகிற மதிகட்டவனாக இருக்க மாட்டேன் நான் சொல்றேன். என் மூலமா இன்னொரு குடும்ப காரியத்தை என் வாயிலிருந்து நீங்க வாங்கவே முடியாது. இம்மட்டும் வாங்க முடியாது, இனியும் என்ன செய்ய மாட்டீங்க, வாங்க முடியாது. ஏனென்றால் நான் மதிகடன் அல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சாட்சியா சொல்லுவேன். உங்கள்கிட்ட வந்து யாராவது பற்றி, சபைக்கு வர குடும்பத்தை பற்றி, யாருடைய நபரை பற்றி, அவருடைய குடும்ப விஷயங்களை பற்றி, யார் ஒன்றைனாவது பற்றி உங்கள் காதுகள் கேட்க நான் வாய் திறந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? புறங்கூறுகிறவன் மதிகேடன், புறங்கூறாமல் இருக்கிறவன் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவனாலே அவன் தேவனுடைய பார்வையிலே ஞானியும் விவேகமாக இருக்கிறான். ஆமென். நீங்க புறங்கூறக்கூடாது, சரிங்களா? புறங்கூறுங்க என்ன அர்த்தம்? புறங்கூறுகிறவன், சத்தமா புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூற என்னது? மதிகேடன். அப்படின்னு கத்து புறங்கூற இவருடைய நல்ல காரியமோ கெட்ட காரியமோ கேட்டீங்களா? ஜோம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தோட ஆமேன் போடும்போது அங்கே விட்டுருங்க. அதை சுமந்து ஊருக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு உங்களை அழைக்கப்படலை பாருங்க. அப்படி நம்ம சபையில் இல்லை, ஆனால் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி சபையில் இருக்காது. என்ன மேய்ப்பன் உலகம் மந்தைகள் இருக்குங்க இல்லை, ஆனால் என்ன செய்யக்கூடாது, இருக்காது. அப்போ வேலை சொல்லி பாருங்க, புறங்கூறுறீங்களா நீங்கள் மதிகேடன். நீங்கள் புறங்கூறாதீங்க, நீங்கள் ஞானி. சொல்லுங்க, நான் புறங்கூற மாட்டேன், நான் ஞானியாக இருக்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தான் கடிந்து கொள்ளுதல். புறங்கூறாதீங்கன்னு சொல்ற கஷ்டமா இருக்குல்ல, வசனத்தை கொண்டு இதான் கடிந்து கொள்ளுதல். இதை கேட்டீர்களானால், ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் நீங்கள் ஞானிகளாய் மாற்றப்படுவீர்கள். என்ன கூறாதிருங்கள். வசனம் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்க. புறங்கூறாதவன் உண்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புறங்கூறாதவன், நீங்க புறங்கூறலையா? கர்த்தர் சொல்றாரு நீ உண்மை உள்ளவன். ஆமென். நீங்க இயேசு வந்து புறங்கூறி தெரிய மாட்டாரு, அவர் வந்து சொல்ல மாட்டார்.
சொல்லும், புறங்கூறாதவன் உண்மை உள்ளவன். நீங்க உண்மை உள்ளவளா இருக்க விரும்புறீங்களா? உண்மை உள்ளவளா நீங்க புறங்கூற மாட்டீங்க. அப்படி புறங்கூறலைன்னா நீங்கள் ஞானிகள். வசனம் என்ன அழகா கத்துட்டு பாருங்க. புறங்கூறித்திருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நான் புறங்கூற மாட்டேங்கன்னு சொன்னா கத்துட்டாரு, இவன் ஞானிடா, இவன் உண்மை உள்ளவன்டா, இவன் ஞானி, இவன் உண்மை இல்லவன். இவன் எந்த காரியத்தை கொடுத்தா இவன் வாய் கொலாமானிக்க புறங்கூறுகிறது இல்லை. இவனுடைய வாய் மற்றவருடைய ரகசியங்களை வெளியே சொல்லுவதில்லை. கத்த சொல்லாரு, இவன் உண்மை உள்ளவன். ஆமென். என்ன உங்களுக்கு லிஸ்ட், உங்களுக்கு என்ன பாராட்டு வேணுமா கத்த சொல்லும், உண்மை உள்ளவனே என் ராஜ்யத்துக்குள் பிரவேசி. ஆமென். நீங்க உண்மை உள்ளவனா இருக்க விரும்புறீங்களா? கத்த சொல்லாரு, வாயை இழுத்து மூடுன்றாரு. ரொம்ப கஷ்டம், கடிந்து கொள்ளுதல் மாணிக்க இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஞானிகளாக இருப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க, வாயை மூடுவேன். அல்லேலூயா. வாயை அடைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உளவாய் அடித்தாலும் ஊர்வாய் அடைக்க. நான் சொல்லி வசனத்தை கொண்டு வாயை அடைப்போம். ஆமென். அடைக்க முடியுமா? முடியும். தேவனுடைய வார்த்தை அது உங்கள் வாய்க்கு கடிவாளமாக இருக்கும். உங்கள் வாயை அது காவல் காக்கும். அப்படி சொல்ல பாருங்க, உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். உண்மை அவன் ரகசியத்தை வெளிப்படுத்தலையா, அவன் புறங்கூறலையா, நீங்க வேத வசனத்தை ஐடென்டிஃபை பண்ணிங்க. இவன் உண்மை உள்ள வேண்டாம். இவன் யாரு? உண்மை உள்ளவன். இப்படி இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் என்னன்னு பாருங்க. உங்களை பற்றி நினைக்கணும், ஓ இவர் உண்மை உள்ளவன், இவன் வாயை திறந்து புறங்கூற மாட்டான், இவன் ஞானி, புறங்கூறுகிறவன் மூடன். காரியத்தில் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானி. இப்போ கடிந்து கொள்ளுதலுக்கு வந்திருக்கேன் நான். இப்போ தான் கடிஞ்சு கொள்றேன்ல, புறங்கூறாதீங்கன்னு கடிஞ்சு கொள்றேன். இதை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் ஞானியா இருப்பீங்க. புறங்கூறுகிறவன் மூடன், அவன் காரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையிலோ காரியத்தை அடக்குகிறான், அவன் புறங்கூறுவது இல்லை. அப்ப தேவன் என்ன செய்யறானா, நீங்க ஞானியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற சொல்லி தர்றாரு. என்ன செய்யணும்னா, புறங்கூறாதீங்கன்னு சொல்லி தர்றாரு. உடைய துன்ப காரியத்தை, உடைய காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அதை வெளியெல்லாம் போய் சொல்றது தேவ பிள்ளைய, நீ மூடனா இருக்க கர்த்தர் அழைக்கல, நீ காரியத்தை அடக்குகிறவன் ஞானி. ஆமென். எங்கிட்ட நிறைய காரியங்கள் ஜெபத்துக்காக சொல்றாங்க, நாங்கள் கேட்குறோம். ஆனால் ஒருபோதும் ஒரு நாளும் அவைகளை மற்றவர்களை இழிவுபடுத்த, மற்றவர்களை அவமானப்படுத்த அல்லது ஒரு காரியத்தை பாஸ் பண்ணுற வேலையை செய்கிறதே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கிறார். ஆமென். நீங்கள் நிறைய காரியத்தில் உண்மையாக இருக்கணும், இந்த காரியத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஆத்துமாவின் ஆசீர்வாதங்களிலே ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காதுகள் உடையவன் ஞானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் உங்களை நம்முடைய வசனத்தின் மூலமாய் கடிந்து கொண்டு உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. எல்லா எலும்பில் இருக்கலாம். இந்த வசனங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். பாருங்க, அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கலாம்.